காமராஜர் வளைவு பகுதியில் பெரம்பலூர் தொகுதி நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் சுகன்யா, குன்னம் சட்டமன்ற தொகுதியில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் கீர்த்திவாசன் ஆகிய இருவரையும் ஆதரித்து அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பரப்புரை மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், அநீதிக்கும் அறத்துக்குமான போர் தற்பொழுது நடைபெற்று வருகிறது. மிக பெருமை வாய்ந்த நமது இனம் தற்பொழுது வந்தவன் போனவனிடத்திலும் நாட்டை கொடுத்துவிட்டு மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகியுள்ளது. இவர்களால் அன்னை தமிழ் தற்பொழுது அழிக்கப்பட்டுள்ளது. சில மொழிகள் பிறந்து சிறக்கும், ஆனால் எம்மொழியாம் தமிழ் மொழி சிறந்தே பிறந்தது. தற்பொழுது தமிழோடு ஆங்கிலம் கலந்து பேசிக் கொண்டிருக்கிறோம். இதுதான் திராவிட கட்சிகளின் இருமொழி கொள்கை. தமிழ் மொழி நம் அடையாளம். எங்கு சென்றாலும் உன்னை தமிழன் என்றே சொல்ல வேண்டும். ஜாதி மதம் கடந்து தமிழன் என்பதே நமது அடையாளம். அந்த அளவிற்கு சிறப்பு வாய்ந்த தமிழை காப்பதே என் பிள்ளைகளின் கொள்கை, கோட்பாடு மற்றும் உறுதி. தமிழர்கள் வரலாற்றை மறந்து தன்னை யார் என்றே தெரியாமல் மறந்து போனார்கள். கொடுத்து கொடுத்து வாழ்ந்த கூட்டம் இன்று இவர்களிடம் கையேந்தி நிற்கிறது. மொழி பற்றையும் இனப்பற்றையும் மறந்து சாதி மதங்களால் நம் மக்கள் பிரிக்கப்படுகிறார்கள். இதனை மாற்ற வேண்டும் என்றார். தொடர்ந்து பேசிய சீமான், திமுகவின் ஆட்சி சிறப்பாக இருக்கிறதா? 22 கூட்டணிகள் எதற்கு? அந்த கட்சியில் கூட்டணி வைத்திருப்பவர்கள் மக்கள் பிரச்சனைக்காக ஏதாவது ஒரு இடத்திலாவது வந்து நின்றது உண்டா? ஆனால் அனைத்து பிரச்சனைகளுக்கும் மக்களோடு நின்றவர்கள் எம் பிள்ளைகளான நாம் தமிழர் கட்சியினர். எனவே நீங்கள் எந்த பக்கம் என்பதை தான் என் பிள்ளைகள் உங்கள் முன்பு வைக்கும் கேள்வி. பகுத்தறிவுள்ள சிந்தனையுள்ள மக்கள் இதனை சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்று இங்கு வேட்பாளராக நிற்கும் இவர்கள் இருவரும் பெரும் பணக்காரர்கள் அல்ல, மந்திரியின் பிள்ளைகள் அல்ல, தொழிலதிபர்கள் கிடையாது, ஏழை எளியவர்கள். அவர்கள் உங்களுக்காக காத்திருக்கிறார்கள். எனவே அவர்களை ஆதரிக்க வேண்டும். கருணாநிதி மகன் என்பதை தாண்டி ஸ்டாலினுக்கு வேறு ஏதேனும் தகுதி உள்ளதா? அவரின் பேரன் என்பதை தவிர தம்பி உதயநிதிக்கு வேறு ஏதேனும் தகுதி உள்ளதா? சொல்லுங்கள் என்ற கேள்வி எழுப்பிய சீமான், இந்திரா காந்தியின் மகன் என்பதற்காக ராஜீவ் காந்திக்கும், அவரது மனைவி என்பதால் சோனியா காந்திக்கும், ராஜீவ் காந்தியின் மகன் என்பதால் ராகுல் காந்திக்கும், மகள் என்பதால் பிரியங்கா காந்திக்கும் பதவிகள் கொடுக்கப்படுகிறது. இதுதான் சனாதனமா? இது ஒரு வாரிசு அரசியல் என குற்றம் சாட்டினார். உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழுகின்ற அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் சுகாதார சீர்கேடு நிலை ஏற்படும் நிலையில் தீக்கேணிப்பட்டு ஊராட்சி உள்ளது. விநாயகர் கோவில் அருகாமையில் பல மாதங்களாக குடிநீர் குழாய் பழுதாகி தண்ணீர் வீணாக செல்கிறது. இதனை உடனடியாக தீக்கேணிப்பட்டு ஊராட்சி சரி செய்யுமாறு ஊர் பொதுமக்கள் சார்பாக கேட்டுக் கொண்டுள்ளனர். தமிழகம் முழுவதும் தேர்தல் களம் சூடுபிடித்த நிலையில் வேட்பாளர்கள் தங்களது பிரச்சாரத்தை தீவிரப்படுத்தியுள்ளனர். அதன் ஒரு பகுதியாக செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் சட்டமன்ற தொகுதியில் அதிமுக கூட்டணியில் பாமகவிற்கு திருப்போரூர் சட்டமன்ற தொகுதி ஒதுக்கப்பட்டது. திருப்போரூர் சட்டமன்ற தொகுதி வேட்பாளராக வழக்கறிஞர் பாலுவை பாமக அறிவித்ததை தொடர்ந்து தனது பிரச்சார பயணத்தை துவங்கி செய்து வருகிறார். அதன் ஒரு பகுதியாக திருப்போரூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தாழம்பூர், பொன்மார் உள்ளிட்ட ஊராட்சிகளில் திறந்த வாகனத்தில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். வழி நெடுகிலும் வேட்பாளர் பாலுவிற்கு சிறப்பான வரவேற்பை அளித்தனர். குறிப்பாக தாழம்பூர் ஊராட்சிக்கு வருகை தந்த பாமக வேட்பாளர் வழக்கறிஞர் பாலுவிற்கு தாழம்பூர் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவரும் சமூக ஆர்வலருமான தேவசித்தம் தலைமையில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. 1000க்கும் மேற்பட்ட பெண்கள் புடைசூழ வேட்பாளருக்கு மலர் தூவி ஆரத்தி எடுத்தும் சால்வையுடன் மலர் மாலை அணிவித்தும் மரியாதை செய்தனர். அதனைத் தொடர்ந்து பொதுமக்களிடையே பேசிய வேட்பாளர் வழக்கறிஞர் பாலு, இப்பகுதியில் தேவையான அனைத்து அடிப்படை வசதிகளையும் உடனடியாக செய்து கொடுப்பேன். உங்களுடன் என்றென்றும் தோளோடு தோள் நின்று சுகதுக்க நிகழ்வில் கலந்து கொண்டு உங்களில் ஒருவனாக என்றும் உங்களுக்கு துணை இருப்பேன் என்றார். நிகழ்வில் அதிமுக திருப்போரூர் வடக்கு ஒன்றிய செயலரும் தையூர் ஊராட்சி மன்ற தலைவருமான தையூர் குமரவேல், புரட்சி பாரதம் கட்சியின் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் ஆலை சிவலிங்கம் உட்பட தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியின் மாநில, மாவட்ட, ஒன்றிய, நகர நிர்வாகிகள், அனைத்து அணி நிர்வாகிகள், மகளிர் அணி பொறுப்பாளர்கள் என பலர் கலந்து கொண்டனர்.
அடுத்த பல்லாவரம் சட்டமன்ற தொகுதி மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் வேட்பாளர் அறிமுக கூட்டம் மற்றும் செயல் வீரர்கள் கூட்டம் சட்டமன்ற உறுப்பினர் கருணாநிதி தலைமையில் மண்டல குழு தலைவர்கள் ஜோசப் அண்ணாதுரை கருணாநிதி முன்னிலையில் ரேடியல் சாலையில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளராக பாராளுமன்ற உறுப்பினர் DR பாலு, அமைச்சர் மு அன்பரசன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். கழக பொருளாளர் DR பாலு பேசுகையில், விஜயகாந்த் எனது நீண்ட நாள் இணைப்பிரியாத நண்பர். தேமுதிக இயக்கத்தின் நண்பர் வேட்பாளர் அனகை முருகேசன் வெற்றி என்பது திமுகவின் வெற்றி என தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து பேசிய அமைச்சர் மு அன்பரசன், திமுக கூட்டணியில் தேமுதிக வேட்பாளர் அனகை முருகேசன் அவர்களை அறிமுகம் செய்து வருகின்ற தேர்தலில் சிறப்பாக களப்பணி ஆற்ற வேண்டும் எனவும், அதிமுகவில் இருந்த OPS மன உளைச்சலில் இருந்தார், திமுகவில் வந்தவுடன் நிம்மதியாக உள்ளார் எனவும், எனவே இந்த தேர்தலில் உள்ளாட்சியில் உழைத்தது போல களப்பணியாற்றி நமது கூட்டணி வேட்பாளரை அமோக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என தெரிவித்தார். கூட்டத்தில் துணை மேயர் காமராஜ், தகவல் தொழில்நுட்ப மாநில துணை செயலாளர் தமிழ்மாறன், வடக்கு பகுதி செயலாளர் ஜெயக்குமார், கூட்டணி கட்சி நிர்வாகிகள், மாமக மாநில துணை பொதுச் செயலாளர் தாம்பரம் யாக்கூப், மாவட்ட தலைவர் ஜாகிர் உசேன், மதிமுக மாவட்ட செயலாளர் மகேந்திரன், VCK மாவட்ட செயலாளர் தமிழரசன், மாமன்ற உறுப்பினர்கள் மதினா பேகம், ரம்யா சத்யபிரபு, சத்யா மதியழகன், திமுக தெற்கு பகுதி செயலாளர் பெர்னத், தேமுதிக அனகாபுத்தூர் பகுதி செயலாளர் மகாதேவன் மற்றும் திமுக கூட்டணி கட்சிகளின் வட்ட செயலாளர்கள் உட்பட மகளிர் அணியினர் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். போட்டியிட்ட போது உதயசூரியன் சின்னத்தில் தான் நான் வெற்றி பெற்றேன் முதல்ல. அதற்கு பிறகு பல்வேறு சொல்ல வேண்டும். இதற்கெல்லாம் அந்த நடிகரிடத்தில் பதில் இல்லை. அதற்கெல்லாம் பதில் இந்த மத செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் ஒன்றியம் கடம்பாடி ஊராட்சியில் காஞ்சி வடக்கு மாவட்ட திருக்கழுக்குன்றம் வடக்கு ஒன்றிய துணை செயலாளர் பூபதி ஏற்பாட்டில் திருப்போரூர் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர், முக்கிய நிர்வாகிகள் அறிமுக நிகழ்ச்சி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் திருக்கழுக்குன்றம் வடக்கு ஒன்றிய செயலருமான தமிழ்மணி தலைமையில் நடைபெற்றது. இதில் இந்தியா கூட்டணி சார்பில் திருப்போரூர் சட்டமன்ற தொகுதி வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட பன்னீர்தாசுக்கு ஒன்றிய துணை செயலாளர் பூபதி ஏற்பாட்டில் பட்டாசு வெடித்து உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து திமுக முக்கிய நிர்வாகிகளுக்கு வேட்பாளர் பன்னீர்தாஸ் சால்வை அணிவித்து வாழ்த்து பெற்றார். அதனைத் தொடர்ந்து மணமை ஊராட்சி மற்றும் சதுரங்கப்பட்டினம் ஊராட்சியில் வேட்பாளர் பன்னீர்தாசுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. நிகழ்ச்சியில் திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினர் செல்வகுமார், மாவட்ட கவுன்சிலரும் திட்டக்குழு உறுப்பினருமான ரமேஷ், ஒன்றிய பொருளாளர் தனசேகர், மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் தையூர் விஜயகுமார், மாவட்ட பொறுப்பாளர்கள் ஞானப்பிரகாசம், சுகுமார், திருக்கழுக்குன்றம் ஒன்றிய துணை சேர்மன் பச்சையப்பன், ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளர் சேட்டு என்கிற பரந்தாமன், ஒன்றிய கவுன்சிலரும் மாணவரணி அமைப்பாளருமான கடம்பாடி ஒன்றிய இளைஞரணி பொறுப்பாளர் இளங்கோவன், சதுரை பாலு உட்பட VCK மாவட்ட செயலாளர் கனல்விழி, பொறுப்பாளர்கள் ECR அன்பு, மணமை எழில் ராவணன் என்கிற சண்முகசுந்தரம் உட்பட திமுக நிர்வாகிகள் கடம்பாடி சேட்டு, சந்திரன், முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் கங்காதரன், மகேந்திரன், கௌதமன், மாவட்ட, ஒன்றிய, நகர பொறுப்பாளர்கள், VCK நிர்வாகிகள் என பலர் உடனிருந்தனர். சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தமிழகம் முழுவதிலும் தீவிர பிரச்சாரங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. இந்த நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில்
செங்கல்பட்டு சட்டமன்ற தொகுதி அதிமுக சார்பில் வேட்பாளராக கஜா என்கிற கஜேந்திரன் களம் காண்கிறார். வேட்புமனு கடைசி நாள் என்பதால் அனைத்து கட்சியினர் வேட்புமனு தாக்கல் செய்தனர். அதன் ஒரு பகுதியாக செங்கல்பட்டு ராட்டினக்கிணறு பகுதியில் அதிமுக தேர்தல் அலுவலகத்தை செங்கல்பட்டு வேட்பாளர் கஜா என்கிற கஜேந்திரன் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். இந்த நிகழ்வில் கூட்டணி கட்சியினர், அதிமுகவை சேர்ந்த நகர, ஒன்றிய, பேரூர் கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். சட்டமன்ற தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிடும் டாக்டர் கிருத்திகா தேவி தனது தேர்தல் களம் மற்றும் வெற்றி வாய்ப்புகள் குறித்து செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பேசிய அவர், வேட்புமனு தாக்கலின் போது மாநகர செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான SR ராஜா உடன் வந்தது கட்சி நிர்வாகிகளிடையே பெரும் உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவித்தார். கடந்த 2 ஆண்டுகளாகவே தேர்தலை முன்னிறுத்தி கட்சி பணிகள் தொய்வின்றி நடந்து வருவதால் களத்தில் மிகுந்த எழுச்சி நிலவுவதாகவும் வெற்றி நிச்சயம் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். ஒரு மருத்துவராக தன்னை பார்ப்பவர்கள் மக்கள் பணியில் எப்படி செயல்படுவார் என்ற கேள்விக்கு அவர் அளித்த பதில், மருத்துவர்கள் எப்போதும் 24 மணி நேரமும் மக்களால் அணுகக்கூடிய நிலையில் இருப்பவர்கள். குறிப்பாக மகப்பேறு மருத்துவர் என்பதால் எந்த நேரத்திலும் அழைப்பை பெற்று சேவை செய்ய பழகியவர். சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றுவதும் எனக்கு பெரிய வித்தியாசமாக தெரியவில்லை. ஏற்கனவே செய்து வரும் மக்கள் சேவையை இப்போது தொகுதி முழுமைக்கும் விரிவுபடுத்தப் போகிறேன். தற்போது கட்சி நிர்வாகிகளை சந்தித்து வரும் நிலையில் வரும் 7ஆம் தேதி முதல் SR ராஜா தலைமையில் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட உள்ளதாக அவர் குறிப்பிட்டார். தற்போதே மக்கள் சில கோரிக்கைகளை முன்வைப்பதாகவும் ஆட்சி அமைந்தவுடன் அவை அனைத்தும் நிறைவேற்றப்படும் என்றும் அவர் உறுதியளித்தார். SR ராஜாவிற்கு பதிலாகத்தான் போட்டியிடுவது குறித்து பேசிய அவர், கட்சி சின்னம், தலைவர் தளபதி இவைதான் இங்கு பிரதானம். மாநகர செயலாளரே என்னை முன்னின்று அறிமுகப்படுத்துவதால் எந்த மாற்றமும் இருக்கப் போவதில்லை. கூட்டணி கட்சி நிர்வாகிகள் மற்றும் கட்சி தொண்டர்களின் முழு ஆதரவுடன் களம் இறங்குவதால் வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக உள்ளது என்றார். பெண்களின் உணர்வுகளையும் சக மனிதர்களின் வலியையும் ஒரு மருத்துவராக தான் நன்கு அறிவேன் என்று குறிப்பிட்ட அவர், கடந்த 25 ஆண்டுகால மருத்துவ சேவையே தனது அர்ப்பணிப்பிற்கு சாட்சி என்றார். தனது மருத்துவ பணிக்கு சிறிய இடைவெளி விட்டு முழுமையாக தொகுதி சேவைக்கு வந்திருப்பதாகவும் மக்கள் தனக்கு ஆதரவளிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். இன்னும் நேரம் நான் பேசுனேன். நான் எங்க புதிய முகம் தாம்பரத்துக்கு பிரச்சனை இல்லாத இடமே கிடையாது. நான் தாம்பரத்துக்கு புதுசும் கிடையாது. நம்ம இங்கே இருந்து மருத்துவரா சேவை செஞ்சதுனால மக்களுடைய மதுரை மாவட்டம் மேலூர் தொகுதி வேட்பாளராக காஞ்சிபுரம் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் விஸ்வநாதன் அறிவிக்கப்பட்ட நிலையில் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த தொண்டர்கள் 100க்கும் மேற்பட்டோர் அவருக்கு எதிர்ப்பு தெரிவித்து மேலூர் தொகுதிக்குட்பட்ட மண்ணின் மைந்தர்களுக்கு வாய்ப்பளிக்க வேண்டும் எனவும் விருப்ப மனு கூட தாக்கல் செய்யாத விஸ்வநாதனை வேட்பாளராக அறிவித்ததை கண்டித்து கோஷங்கள் எழுப்பியும் எதிர்ப்புகளை தெரிவித்தனர். இந்த நிலையில் காங்கிரசின் எதிர்ப்பு தொண்டர்கள் கூடியிருந்த இடத்திற்கு விஸ்வநாதன் வந்த நிலையில், இங்கு உங்களுக்கு அனுமதி இல்லை, இங்கு வர வேண்டாம் எனவும் மண்ணின் மைந்தர்களுக்கு வாய்ப்பு வேண்டும் எனவும் கூறி அவரை மண்டபத்தில் இருந்து வெளியேற கோரி கோஷங்கள் எழுப்பியவாறு காங்கிரஸ் கட்சி தொண்டர்கள் எதிர்ப்பு தெரிவித்து விரட்டி அடித்தனர். கடைசி நேரத்தில் அறிவிக்கப்பட்ட வேட்பாளருக்கு அதே கட்சியை சேர்ந்த தொண்டர்கள் எதிர்ப்பு கிளப்பியிருக்கும் சூழல் மேலூர் தொகுதியில் பெரும் பரபரப்பிற்கு உள்ளாக்கியுள்ளது. வீடு வீடா போய் வேலை செஞ்சு இது எப்படியும் காங்கிரஸ் கோட்டையா மாற்றி ஆகணும், திரும்பவும் தக்கன் கோட்டையாக மாற்ற வேண்டும் என்று அயராது உழைக்கும். ஆனால் இப்போது மேலூரில் ஒரு கேண்டிடேட்டை, ஒரு வேட்பாளரை, யாராவது ஒரு வேட்பாளரை மேலூர் தொகுதிக்குள்ள இருக்கிற ஒரு வேட்பாளரை நிற்கும் பட்சத்தில் கண்டிப்பாக வெற்றி அடைய முடியும் என்பது அளவிற்கு இன்று சூழ்நிலை இருக்கிறது. சென்னை அடுத்த பல்லாவரம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் திமுக கூட்டணியின் தேமுதிக வெற்றி வேட்பாளர் அனகை முருகேசன் பம்மல் பகுதியில் உள்ள திருவானந்தா ஏரி, சூரியம்மன் கோவில், குளக்கரையோரம் உடற்பயிற்சி மேற்கொள்ளும் பொதுமக்களிடம் திமுக பம்மல் தெற்கு பகுதி செயலாளர் கருணாநிதி, மாமன்ற உறுப்பினர்கள் மதினா பேகம், ரம்யா சத்யபிரபு, சத்யா மதியழகன் மற்றும் வட்டக்கழக செயலாளர்கள், கூட்டணி கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டு பொதுமக்களிடம் திமுக கூட்டணியின் தேமுதிக வேட்பாளர் அனகை முருகேசனை பொதுமக்களிடம் அறிமுகம் செய்து வைத்தார். இவர்தான் பல்லாவரம் சட்டமன்ற தொகுதி திமுக கூட்டணி கட்சியின் வேட்பாளர்
இவருக்கு முரசு சின்னத்தில் வாக்களிக்குமாறு கேட்டுக் கொண்டனர். மேலும் மண்டல குழு தலைவர் கருணாநிதி நேரத்தை வீணடிக்காமல் காலத்தை கருத்தில் கொண்டு களப்பணிகளை செய்ய வேண்டும். இடைத்தேர்தலில் பணியாற்றுவது போல் நாம் இந்த தேர்தலில் செயல்பட வேண்டும் எனவும் வீடுவீடாக சென்று வாக்குகளை பெற வேண்டும் என தனது நிர்வாகிகளுக்கு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார். வாக்கு சேகரிப்பின் போது கூட்டணி கட்சி நிர்வாகிகள் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். அந்த டைம் ஒரு நொடி உங்களுக்கும் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. நம்மள தேர்தலை சந்திச்சுக்கிறோம். வழி விடுங்க. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் சட்டமன்ற தொகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் போட்டியிடும் வன்னியரசுவை ஆதரித்து திண்டிவனம் மேம்பாலத்தின் கீழ் உள்ள பேருந்து நிறுத்தம் பகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் பரப்புரை மேற்கொண்டார். அப்பொழுது உரையாற்றிய திருமாவளவன், நாடறிந்த வேட்பாளர் வன்னியரசுவை திண்டிவனம் தொகுதியில் நிறுத்தியுள்ளோம். பானை சின்னத்தில் வாக்களித்து வன்னியரசு வெற்றி பெற செய்ய வேண்டும் என வேண்டுகோள் விடுக்கிறேன். நம்மை எதிர்த்து நிற்கும் அதிமுக, பாஜக கூட்டணி கட்சிகள் அவர்களின் உண்மையான நோக்கம் என்ன? மதவெறி அரசியலை, வெறுப்பு அரசியலை நாடெங்கும் பரப்பி வருகின்றனர். நம்முடைய கூட்டணி அரசியலமைப்பு சட்டம் முன்மொழியக்கூடிய மத சார்பின்மை, சகோதரத்துவம் போன்றவற்றை உயர்த்தி பிடிக்கும் கூட்டணி. அதிமுகவிற்கு தேர்தல் ஆதாயம்தான் பெரிதாக உள்ளது. பாஜக வளர்வதை பற்றி அதிமுகவிற்கு கவலை இல்லை. பாஜக பிற மாநிலங்களில் எப்படி செயல்படுகிறது என்பதை அதிமுக உணர்ந்ததாக தெரியவில்லை. பாஜக எந்த கூட்டணியில் உள்ளதோ அந்த கூட்டணி கட்சிகளையே கபலீகரம் செய்யும். புதுச்சேரியில் அதிமுக மற்றவர்களுக்கு சீட் கொடுக்கும் இடத்தில் இருந்தது. இன்றைக்கு 2 இடங்களில் போட்டியிடக்கூடிய கட்சியாக சுருங்கிவிட்டது. பாஜக 10 இடங்களில் போட்டியிடக்கூடிய கட்சியாக வளர்ந்துள்ளது. இன்றைக்கு என்ஆர் காங்கிரசும் அதிமுகவும் பாஜகவை தோளில் தூக்கி சுமக்கின்றனர். கடந்த தேர்தலில் பாஜக 5 சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்றனர். இதற்கு காரணம் அதிமுக தான். தற்பொழுது பாஜக 27 தொகுதிகளில் போட்டியிடுகிறது. மேலும் கூட்டணி கட்சிகளை தாமரை சின்னத்தில் போட்டியிட வைக்கிறார்கள். தமிழ்நாட்டில் 31 தொகுதிகளில் தாமரை சின்னத்தில் போட்டியிடும் அளவுக்கு பாஜகவிற்கு தமிழ்நாட்டில் இடம் கொடுத்தது யார்? ஜெயலலிதா இருந்தால் இதை செய்திருப்பாரா? ஜெயலலிதா பெயரை சொல்லி அரசியலில் இருக்கும் அதிமுக தலைவர் எடப்பாடி பழனிசாமி பாஜகவை தோளில் தூக்கி சுமக்கிறார். பாஜக மதவெறி, சாதி வெறியை தூண்டும் கட்சி, வெறுப்பு அரசியலை விதைக்கும் கட்சி, இஸ்லாமியர்களையும் கிறிஸ்தவர்களையும் குறிவைத்து அந்நியரை போல நடத்தும் கட்சி. இஸ்லாமிய கட்சிகள், கிறிஸ்துவ அமைப்புகள் திமுக கூட்டணியை ஆதரிக்கின்றன. பாஜக வளர்வது நாட்டிற்கு நல்லதல்ல என சிறுபான்மையின மக்கள் அச்சப்படுகிறார்கள். இதை உணர்ந்துதான் திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி உடம்பு பிடியாக பிடித்து கூட்டணியை பேணி காக்கிறது. சீட்டுக்காக அல்ல, பதவிக்காக அல்ல. எங்களுக்கு எத்தனை இடங்கள் என்பது முக்கியமல்ல. எங்கள் கூட்டணியின் பாதுகாப்பு முக்கியமாக கருதியவன் திருமாவளவன். தொகுதிகள் அதிகம் கேட்டு நாங்கள் முரண்டு பிடிக்கவில்லை. 11 ஆண்டுகளுக்கு மேலாக நாடாளுமன்றத்தில் இருந்திருக்கிறேன். ஒவ்வொரு முறையும் 3-4 நிமிடங்கள் தான் பேச அனுமதி கிடைக்கும். இன்னும் 10 ஆண்டுகள் தான் அரசியலில் இருக்க போகிறேன். எனவே சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட வேண்டுமென ஆசைப்பட்டேன். ஆனால் எதிர்க்கட்சியினர் திருமாவளவனால் கூட்டணியில் குழப்பம் என கதை கட்டினார்கள். ஒருமுறை கூட நாடாளுமன்றத்தில் 5 நிமிடங்களுக்கு மேல் பேச முடியவில்லை. எனவேதான் நாடாளுமன்றத்தில் நேரத்தை வீணடிக்க வேண்டாம் என சட்டமன்றத்தில் மக்கள் பிரச்சனையை பேசுவோம் என முடிவு செய்தேன். எனவேதான் போட்டியிடுவதில் இருந்து விலகுகிறேன் என அறிவித்தேன். இளைய பெருமாளால் தான் வன்கொடுமை தடுப்பு சட்டமே வந்தது. எனவேதான் அந்த குடும்பத்தில் ஒருவரை கௌரவிக்க வேண்டும் என அந்த வாய்ப்பை வழங்கினேன். அவரிடம் பேசிவிட்டுதான் அதனை அறிவித்தேன் என பேசினார். வரவிருக்கும் 23ஆம் தேதி நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு கடலூர் மாவட்டம் திட்டக்குடி தொகுதியில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் சி.வி. கணேசன் முறைப்படி தனது வேட்புமனுவை திட்டக்குடி வருவாய் வட்டாட்சியர் அலுவலகத்தில் தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் தாக்கல் செய்தார். வரவிருக்கும் 23ஆம் தேதி நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு
திட்டக்குடி தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் போட்டியிடும் வேட்பாளர் முருகுமாறன் முறைப்படி வேட்புமனு தாக்கல் செய்தார். வேட்புமனு செய்ய இன்றுடன் கடைசி நாள் என்பதால் திரளான அரசியல் கட்சி நிர்வாகிகள், சுயேட்சை வேட்பாளர்கள் என பலரும் ஆர்வமுடன் வந்து தங்களது வேட்புமனுவை தாக்கல் செய்தனர். அரியலூர் மாவட்டம் செந்துறை அருகே செம்மண் பள்ளம் பகுதியில் எழுந்தருளி அருள்பாலித்து வரும் அருள்மிகு ஸ்ரீ மாரியம்மன் ஆலயத்தில் பூச்சொரிதல் விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதற்கு முன்னதாகவே அருள்மிகு பால விநாயகர், பாவலராயன், பைரவி, நாகாத்தம்மன், பாலமுருகன் பரிவார தெய்வங்களுக்கு முன்னதாகவே 16 திரவியங்களால் அபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட அம்மனின் ஏரி கரையில் பம்பை மேளம் முழங்க மங்கள இசையுடன் இருந்து வீதி உலாவும் ரோஜா, மல்லிகை, சம்மந்தி உள்ளிட்ட பல்வேறு மலர்கள் தாம்பூலத்துடன் சுமந்தபடி முக்கிய வீதிகள் வழியாக கோவிலுக்கு வந்தடைந்தது. பின்னர் அம்மனுக்கு மலர்களால் அபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் சட்டமன்ற தொகுதியில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி தேமுதிக சார்பில் போட்டியிடும் கழக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் இன்று கூட்டணி கட்சி நிர்வாகிகளுடன் விருத்தாச்சலம் கோட்டாட்சியர் அலுவலகம் வருகை புரிந்து தேர்தல் நடத்தும் அலுவலர் விஷ்ணுபிரியாவிடம் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். வணக்கங்க. இன்னைக்கு விருதாச்சலம் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக மனு தாக்கல் பண்ணியிருக்கேன். காலையிலேயே கொளஞ்சியப்பர் கோயில், விருதகிரீஸ்வரர், விருதாம்பிகை எல்லாருடைய ஆசீர்வாதத்துடன், கலைஞர் அவர்கள் ஆசீர்வாதத்துடன், எங்கள் கேப்டன் அவர்களுடைய ஆசீர்வாதத்துடன், நமது மதசார்பற்ற வெற்றி கூட்டணியினுடைய தலைவர் அண்ணன் ஸ்டாலின் அவர்களுடைய ஆசீர்வாதத்துடன் சட்டப்பேரவை தேர்தல் வரும் 23ஆம் தேதி ஒரே கட்டமாக நடைபெறுகிறது. இதற்காக கடந்த 30ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் தொடங்கியது. முதல் நாளில் முதல்வர் மு.க. ஸ்டாலின், தவிக தலைவர் விஜய் மற்றும் அமைச்சர்கள், திமுக, அதிமுக வேட்பாளர்கள், சுயேட்சைகள் ஆர்வமுடன் வேட்புமனு தாக்கல் செய்தனர். காலை 11 மணிக்கு தொடங்கி மாலை 3 மணி வரை வேட்பாளர்கள் வேட்புமனுவை தாக்கல் செய்யலாம் என்று அறிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் வேட்புமனுவை தாக்கல் செய்ய கடைசி நாளான இன்று செங்கல்பட்டு சட்டமன்ற தொகுதியில் மதசார்பற்ற தேசிய முற்போக்கு கூட்டணி சார்பில் திமுக வேட்பாளர் கார்த்திக் தண்டபாணி ராட்டினக்கிணறு பகுதியில் இருந்து கூட்டணி கட்சி நிர்வாகிகளுடன் ஊர்வலமாக வந்து டாக்டர் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து செங்கல்பட்டு மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலர் ரம்யாவிடம் வேட்புமனுவை தாக்கல் செய்தார். அப்படியே நல்லா தமிழகம் முழுவதும் வருகின்ற 23ஆம் தேதி சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது. இதற்காக திமுக, அதிமுக உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளின் வேட்பாளர்கள் தங்களது வேட்புமனுவை தாக்கல் செய்தனர். கடைசி நாளான இன்றைய தினம் திருப்போரூர் சட்டமன்ற தொகுதியில் பாமக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் வழக்கறிஞர் பாலு தனது வேட்புமனுவினை தேர்தல் நடத்தும் அலுவலர் விஜயகுமாரியிடம் தாக்கல் செய்தார். முன்னதாக திருப்போரூர் பேருந்து நிலையம் அருகே உள்ள கட்சி அலுவலகத்தில் இருந்து ஊர்வலமாக நடந்து வந்து திருப்போரூர் ரவுண்டானாவில் உள்ள புரட்சியாளர் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தியதை தொடர்ந்து 500க்கும் மேற்பட்ட அதிமுக, பாமக,
புரட்சி பாரதம் உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகள் புடைசூழ ஊர்வலமாக வந்து செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட செயலாளர் திருக்கழுக்குன்றம் ஆறுமுகம், பாஜக செங்கல்பட்டு தெற்கு மாவட்ட தலைவர் டாக்டர் பிரவீன்குமார், புரட்சி பாரதம் கட்சியின் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் ஆலை சிவலிங்கம், அதிமுக திருப்போரூர் வடக்கு ஒன்றிய செயலாளர் தையூர் குமரவேல் ஆகியோர் முன்னிலையில் தனது வேட்பு மனுவினை தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் தாக்கல் செய்தார். அதனைத் தொடர்ந்து பாமக வேட்பாளர் வழக்கறிஞர் பாலுவிற்கு பேண்ட் வாத்தியம் முழங்க கூட்டணி கட்சியினர் சார்பில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. அடிப்படை வசதிகள் இன்னும் மேற்கொள்ளப்படவில்லை. பாதாள சாக்கடை திட்டம் நிறைவேற்றப்படாமல் இருக்கிறது. குடிநீர் என்பது வசதி செய்யப்படாமல் இருக்கிறது. அங்கு இருக்கக்கூடிய மக்களுக்கு தேவையான சுகாதாரம், போக்குவரத்து மற்றும் அடிப்படை தேவைகளை நிறைவேற்றி தருவேன் என்ற உறுதிமொழியை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். செங்கல்பட்டு சட்டமன்ற தொகுதியில் அதிமுக வேட்பாளராக கஜா என்கிற கஜேந்திரன் போட்டியிடுவார் என அதிமுக தலைமை அறிவித்திருந்தது. கஜா என்கிற கஜேந்திரன் வேங்கடமங்கலம் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவராகவும் தற்போது செங்கல்பட்டு வடக்கு ஒன்றிய செயலாளராகவும் இருந்து வருகிறார். செங்கல்பட்டு ஆலயத்தில் சிறப்பு பூஜை செய்த பின்னர் சுமார் 1000த்திற்கும் மேற்பட்ட தொண்டர்கள் மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியினருடன் ஊர்வலமாக அதிமுக வேட்பாளர் கஜேந்திரன் செங்கல்பட்டு தேர்தல் நடத்தும் அலுவலர் ரம்யாவிடம் வேட்புமனுவை தாக்கல் செய்தார். அதேபோல் மாற்று வேட்பாளராக கஜேந்திரனின் மனைவி சாரதா செங்கல்பட்டு சட்டமன்ற தொகுதி வேட்பாளராக வேட்புமனுவை தாக்கல் செய்தார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் குமரகுரு அதிமுக கூட்டணி கட்சியை சேர்ந்த பொறுப்பாளர்கள் மற்றும் ஆதரவாளர்களுடன் ஊர்வலமாக வந்தார். அப்பொழுது தொண்டர்கள் ஆரவாரமாக பட்டாசு வெடித்து கட்சி வாழ்க என முழக்கங்கள் எழுப்பி வந்தனர். அப்பொழுது வேட்புமனு தாக்கல் செய்ய 100 மீட்டர் தொலைவில் அனைவரையும் காவல் அதிகாரிகள் தடுத்து நிறுத்தி வேட்பாளர் மற்றும் அவருடன் 4 பேரை மட்டும் அனுப்பி வைத்தனர். பின்னர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் தேர்தல் நடத்தும் அலுவலர் செந்தில்குமாரிடம் தேர்தல் வேட்புமனுவை வழங்கினார். தாசில்தார் பாலசுப்ரமணியம் உடனிருந்தார். வேட்புமனு வழங்கிய போது அதிமுக கூட்டணி கட்சிகளை சேர்ந்த மாவட்ட செயலாளர், ஒன்றிய செயலாளர் உடனிருந்தனர். வணிக வரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சராக செயல்பட்டு வரும் திமுக முக்கிய தலைவர் மூர்த்தி மதுரை கிழக்கு சட்டமன்ற தொகுதி வேட்பாளராக அதிகாரப்பூர்வமாக தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். கட்சி தொண்டர்கள், நிர்வாகிகள் மற்றும் ஆதரவாளர்கள் திரளாக கலந்து கொண்ட நிலையில் ஊர்வலமாக சென்று தேர்தல் அலுவலகத்தை அடைந்தார். மக்கள் சேவையே என் முதன்மை குறிக்கோள் என்று கூறிய அவர் தொகுதியின் வளர்ச்சிக்காக தொடர்ந்து உழைப்பேன் என உறுதியளித்தார். இந்த நிகழ்வில் பல்வேறு கட்சி நிர்வாகிகள், உள்ளூர் தலைவர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு ஆதரவு தெரிவித்தனர். வேட்புமனு தாக்கலுக்கு பின்னர் வெற்றி உறுதி என உற்சாகமாக தொண்டர்கள் கோஷம் எழுப்பினர். வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு கிழக்கு தொகுதியில் அரசியல் சூழல் சூடுபிடித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் வரும் 23ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் திமுக சார்பில் ஏற்காடு சட்டமன்ற தொகுதி வேட்பாளராக போட்டியிடும் 7 TM ரேவதி மாதேஸ்வரன் வேட்புமனு தாக்கல் செய்தார். சேலம் மாவட்டம் வாழப்பாடி வட்டாட்சியர் அலுவலகத்தில்
திமுக சார்பில் கிழக்கு மாவட்ட திமுக செயலாளர், பாராளுமன்ற உறுப்பினர், மாநிலங்களவை SR சிவலிங்கம் தலைமையில் கள்ளக்குறிச்சி பாராளுமன்ற உறுப்பினர் மலையரசன், ஒன்றிய செயலாளர்கள் விஜயகுமார், மாது என்கிற மாதேஸ்வரன், சக்கரவர்த்தி, பேரூர் செயலாளர்கள் செல்வம், சுப்பிரமணியன், பாபு, திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் முன்னிலையில் ஏற்காடு சட்டமன்ற தொகுதி வேட்பாளராக போட்டியிடும் 7 புள்ளி TM ரேவதி மாதேஸ்வரன் மேலதாளத்துடன் 1000த்திற்கும் மேற்பட்ட திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பொதுமக்களுடன் ஊர்வலமாக சென்று தனது வேட்பு மனுவை சேலம் மாவட்டம் வாழப்பாடி வட்டாட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட துணை ஆட்சியர் ராஜசேகரனிடம் வழங்கி உறுதிமொழி ஏற்றுக்கொண்டார். இதில் திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் உட்பட பொதுமக்கள் பலர் உடனிருந்தனர். செந்தில் அவங்க செல்லு தானே மேல வருது. இந்த பக்கம் பாருங்க. இங்க பாருங்க மேடம், இங்க பாருங்க.